அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆமையை வந்து கொன்று ஆமையின் ரத்தத்தை குடிக்கிறது, இப்படி எப்படிலாம் வந்து தங்களுடைய தாகத்தை தணிச்சுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து செய்கிறாங்க. இப்படி ஒரு 3 மாதம் ஓடுது. 3 மாதம் வந்து வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் வந்து இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பச்சைக்கறி இதெல்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து டயோரியா ஆகுது, உடம்பு வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நீர்ச்சத்து வந்து குறையுது, டீஹைட்ரேஷன் அதிகமாகிறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து வருது. ஆனால் ஆரம்பத்தில் 2 பேர் இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு அவங்க ஒரு ஒப்பந்தமும் போடுறாங்க, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கூட ஒருத்தரை அடித்து ஒருத்தர் சாப்பிடக்கூடாது. இந்த கேனிபலிசம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல். ஏன் அப்படின்னு சொன்னால் மனிதன் வந்து தனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க மனிதன் வந்து அடித்து சாப்பிட்ருவான் அப்படின்றது வந்து முன்னாடி சில தருணங்களில் வந்து நடந்திருக்குது. அது வந்து ஒரு ரேர் கண்டிஷனில் தான் நடக்கும். அப்படி ஒரு துயரமான நிலை வந்தால் கூட அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்படி 3 மாதம் போனவுடனே அந்த கார்டோபான்னு கூட வந்த இளைஞர் வந்து ரொம்ப மனம் ஒடிஞ்சு போய் ரொம்ப உடல் நோய்வாய்ப்பட்டு பிரச்சனைக்குரியவராக மாறிடுறாரு. இவர் வந்து ஆறுதல் சொல்கிறாரு, இவர் கடலில் குளிப்பாட்டுறாரு, குளிப்பாட்டிட்டு என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெளிவடைந்து இறந்து போயிடுறார். அவர் இறந்து போனதே, அந்த கார்டோ போன்ற இளைஞர் இறந்து போனதே இந்த அல்வாரங்கா மீனவருக்கு வந்து தெரியல. பின்னாடி தான் அவர் இறந்து போயிட்டான்னு கண்டுபிடிக்கிறார். இருந்தாலும் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு 6 நாள் ஆயிருக்கு. 6 நாள் வந்து போட்டில் வந்து டெட் பாடியாகவே தான் அவர் வந்து இருக்கிறாரு.